ஹாய் எல்லாத்துக்கும் மம்குட்டீஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ காலையிலேயே வந்தேன், வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தங்கஞ்சிக்காரங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரக்கேன் மீதி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரோட்டோரம் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், விளம்பரம் படுத்துங்க, ஒரு நாள்னாலும் அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து அது இது பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னேன். விளம்பரம் தேவையே இல்லைம்மா இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாள்லாம் வந்து 8:30 காலி ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி, நம்மளால அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு டம்ளருக்கு மேலே காலையில் நம்மளால குடிக்க முடியறதில்ல. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கடை வேலை கொஞ்சம் கொஞ்சமா ஃபினிஷ் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்கு பெண்டிங். சரிங்களா? அதெல்லாம் முடிச்சங்காட்டி நான் ஃபுல்லா என்னன்ற போறேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமரும் சரி, இந்த ஏரியாக்கார கஸ்டமரும் சரி, ஸோ எல்லாமே நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிசல்ட் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான வைப்பு எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப 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 சல்யூட் அடிச்சுக்கிறேன். ஸோ இன்னுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த கடைக்கு வரும்போது நான் இன்ன வரைக்கும் ஆன்லைன்ல எந்த ஒரு இதையும் எடுக்காம இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லாமையே எல்லாம் டக்கு 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 டக்குன்னு காலி ஆகிட்டு இருக்கு. ஷாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்து வைக்கணும். நேற்று மட்டும் அவ்வளோ ஸ்டாக் காலி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும். சரிங்களா? ஸோ நானே நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி இது வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த கடையோட ராசி. சரிங்களா? இந்த கடையோட ராசி. இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வந்து லைட்டிங்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து வெளியே பார்வை தெரியணும். லைட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, சுத்தமாவே வெளியே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? மெயினா ப்ராடக்ட்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல இது பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பக்கம் டோர். ஓகே, சரி, ஓகே அம்முக்குட்டீஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செடிக்கு வந்து உரம் போட போறேன். வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆக போது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போட சொன்னாங்க. ஸோ கரெக்டாக இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செடிக்கு உரம் போடுறது, தண்ணி ஊற்றுறது பார்ப்போம். அடுத்த திங்கக்கிழமை மறுபடியும் உரம் போடுவோம். சரிங்களா? இது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப் எடுக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து 7 செடி இருக்கு. ஆனால் இன்னுமே நிறைய செடி வைக்கணும்னு ஆசைங்க. ஆனால் இடம் தான் பத்தல. சரி, ஓகே, செடிக்கு உரம் போட்டுடலாமா? வாங்க இது சாப்பிடலாம், உளுத்தங்கஞ்சி. ஸோ நம்ம கார்டன் வந்து இதுதாங்க. ஸோ நம்ம கார்டன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த செடி வந்து 2 பூதாங்க பூத்துச்சு. பூ நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் பூக்கலை அப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஆனால் துளிர் விட்டு வந்திருக்கு மேலே, அந்த கிரீனிஸ் வந்து வந்திருக்கு. அப்பனா வந்து ஒரு கோட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து உரைத்தை போட்டுக்கலாம். உரமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ போடணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மட்டும் நம்ம போடணும். சரிங்களா? நான் போன டைம் எல்லாம் செடி வச்சப்போ உரமே போடலைங்க. ஏன்னு எனக்கே தெரியல. என்னங்க அது கருப்பு கலரா இருக்கு? இதான் உரமா? இதான் உரமா பண்ண இவ்வளோ போட சொல்லியிருக்காங்க. நம்மளும் இவ்வளோ மட்டும் போடுவோம். இதுதான் மெடிஷன் இல்லாம இருக்கு. அதனால எல்லா செடிக்கும் இவ்வளோ போடுவோம். இது புட்டுதே நம்ம கார்டன் எடுத்து என்ன வெளியே வைக்கலாம். வெளியே வைக்க போட்டுக்கலாம். நல்லா வளர்ந்துரு. சொன்ன பேச்சு கேளு. இந்த வாட்டி நினச்சி என் மானத்தை காப்பாது. சரிங்களா? நினச்சி
செடிக்கு மேலெல்லாம் ரொம்ப பெரிய வச்சிருக்கு. இயற்கை மேல எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனா வந்து இந்த இயற்கை வந்து என்ன சொல்றது, வளர்த்தும் போது அது வாடிடுச்சுன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுங்க. அதனாலயே வளர்க்கறதே விட்டேன். லவ் பேர்ட்ஸ்ல ஹாஸ்டல்ல இருக்கும்போது வளர்த்திட்டு இருந்தேன். அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடக்கூடாது? இன்னும் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் தானே தாராளமாக போடுவோம். அப்படின்னு மறுபடியும் ஏன்னா என் கையில் இத்தினோட அழுகுன்னா அது தான். இப்போ வந்து அந்த பக்கம் ஒரு செடி இருக்கு. அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் நாள் இது போயிடலாம். இங்க இருக்கு. முதல்ல உள்ள இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வெளியே கொண்டு போய் ஊற்றிட்டு வரலாம். குழந்தைங்க கிள்ளி கிள்ளி வைப்பாங்களாட்டுக்கு. இந்த இடத்துல எல்லாம் இந்த செடியோட இலையெல்லாம் வந்து இதாயிருக்கு. வாசல்ல இருக்க செடிக்கு வைப்போம். ஸோ நம்மளோட செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்க. இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கரெக்டாக அடிக்கிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் வில்லேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ இந்த ரெடி பண்ணும். நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து கடை காலியாக போதா, இந்த இடத்துக்கு ஸ்க்ரீன் போட்டுட்டு எலக்ட்ரீஷியன் வர சொல்லி வாசலில் ஒரு லைட் போடணும். லைட்டிங் வேணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு காயத்ரி இந்த இடத்துக்கு கிளம்ப போகிறேன். பாய் 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 பாய். தண்ணி எடுத்துட்டு ஊற்றிட்டு வந்தாரு. பாய்ங்க, பாய் பாய்.